ஹாய் டியர். டுடே நம்ம மேக்னி லைன் எஃப்எஃப் ரொமானியன் கேஸ்டிலோட 3வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. போன எபிசோடில் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, உங்களை ஏதோ ஒன்று இழுத்து அப்படி தண்ணிக்குள்ளே போட்டிருக்கோம். அண்ட் ஜேகே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இழுத்து அப்படி மேலே அந்த மரத்து மேலே உச்சிக்கு ஓகேவா அப்படி தூக்கி வீசியிருக்கோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மரத்து உச்சி மேலே அப்படியே ஒரு மாதிரி கிடக்குறாரு. இன்னொரு பக்கம் ஜிமின் மயங்கி கிடக்க, அதாவது மரத்தில் அடித்து மயங்கி கிடக்க. சாரா பார்த்தீங்கன்னா மரத்து மேலேருந்து அவ்வளோ ஹைட்லேருந்து பொத்துன்னு கீழே விழுந்திருப்பா. அடுத்துட்டே அவரை பார்த்தீங்கன்னா யாரோ விருக்கு நிறுத்திட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். இதோட முடிச்சிருப்போம். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே, கண்ண முடிக்கோங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் முக்கியமாக இப்படி வேறு மாதிரியான ஒரு டைட்டிலை பார்த்துமே இந்த ஸ்டோரிக்குள்ளே நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை நம்புங்க, உங்களை நான் வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? சரி, ஓகே, கண்ண முடிக்கோங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் கிடக்குறீங்க. ஜிம்மினுக்கு அப்படியே இன்னும் மயக்க தெரியவே இல்லை. அவர் அப்படியே கிடக்குறாரு. அந்த பக்கம் சாராவும் அப்படிதான் மேலேருந்து கீழே விழுந்திருப்பாள்ல, அப்படியே அவளுக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வந்திருக்குது. அப்படியே ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வாயிலேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து இப்படிதான் 5 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் கடந்திருக்க. அப்போது சடனாக டே மட்டும் ஏதோ ஒரு கொகைக்குள்ளேருந்து வெளியே எந்திரிச்சு ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்படி ஓடி வந்து பார்க்கும்போது முன்னாடியே ஜிமின் தான் கிடக்குறாரு. ஜிமினை பார்த்ததுமே டேய் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஜிமினை அப்படியே உலுக்கிட்டு இருக்காரு எழுப்புறதுக்கு. அவர் பார்த்தீங்கன்னா நல்லா மயங்கி கிடக்க. ஐயோ, என்ன வந்திருக்க மாட்டேங்கிறா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பக்கம் சாரா கிடக்குறா. ஐயோ சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் எழுப்புறாரு. அவளும் நல்லா மயங்கி கிடக்குறா. வாயில் வேறு லைட்டாக ரத்தம் வந்திருக்குது. என்னாச்சு, நீ அப்படி குப்பரை கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணாந்து பார்ப்பார்ல, அந்த மாதிரி அப்படி இடுப்பில் கை வச்சுட்டு கடவுளே என்னது நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தா மேலே நம்ம ஜேகே தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அது ஒரு கிளையில எப்படி இருக்கும். இவர் இருக்கிற ஒரு செகண்டுக்கு பயந்தே இருப்பார். இவன் ஏன் இங்கே தொங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அந்த மரத்து மேலே அப்படியே மெதுவாக ஏறுறாரு. ரொம்ப ஹைட்டான இடம் தான், ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஐயோ என்னது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே ஒரு வழியாக ஜேகேவை பார்த்தீங்கன்னா இவரோட ஷோல்டரில் ஏற்றுப்பார். அப்படியே கொஞ்சம் மெதுவாக போகலான்னு சொல்லி வந்தால் சரக்குன்னு மரம் சறுக்கி விட்டுறது. 2 பேரும் பொத்துன்னு கீழே வந்து விழுகிறாங்க. இப்படி கீழே வந்து விழுகும்போது ஜேகே மயங்கி இருந்திருப்பார்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக மயக்கம் தெரியுது. என்ன இடம் அது, இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. பார்த்தீங்கன்னா டே மயக்க தெளிஞ்சிருச்சா, நல்ல வேலைடா, இங்கே பாரு இவங்கெல்லாம் மயங்கி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்ல. அப்போ டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா சாரா ஒரு பக்கம் மயங்கி கிடக்குறா, ஜிமினா ஒரு பக்கம் மயங்கி கிடக்குறாரு. அப்போ உடனே போயிட்டு அங்கே கொஞ்சம் தண்ணி எதுலையாவது எடுத்துகிட்டு வா, இப்போ வாட்டர் பாட்டில் இருக்குல்ல அதை எடுத்து அந்த தண்ணி கொஞ்சம் பிடிச்சி கொண்டு வா சீக்கிரம் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படி குடுன்னு ஓடுறாரு. அந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஓடும்போது இருட்டில் அவருக்கு எதுவுமே தெரியலை. அப்படி ஓட இவருக்கு பார்த்தீங்கன்னா காட்டில் அந்த கொடியெல்லாம் படர்ந்துருக்குள்ள கீழே, அதில் கால் மாட்டி பொத்துன்னு கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு வழியாக சீக்கிரம் ஓடி போயிட்டு வாட்டர் கேன் எடுக்கலான்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் அந்த பேக் இருக்குல்ல அந்த பேக்கை எடுக்கிறாரு. ஸோ அந்த பேக் எடுத்து வாட்டர் பாட்டிலும் எடுத்துட்டு அந்த இடத்துல ஆக்சுவலாக உங்களை படுக்க வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனால் இவர் இருக்கிற பதட்டத்தில் அதையெல்லாம் யோசிக்கவே இல்லை. இவர் தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நேராக போய் நான் தண்ணி ஆறுதானே அங்கே போயிட்டுருக்கோம், ஸோ அதில் தண்ணி கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் அப்படியே மூடியை கழட்டி தண்ணிக்குள்ளே அப்படியே கையை விடுவார். அவர் கையை விட்டு அடுத்த செகண்டுக்கு அவரோட கையை வந்து ஏதோ ஒன்று பிடிக்க அவ்வளோதான் கத்துன்னு கத்துறாரு. இவர் இங்கே இப்படி கத்ததை கேட்டால் அந்த பக்கம் ஜேகேக்கு பக்கம் இருக்குது, இவன் ஏன் அப்படி கத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜிமினும் சாராவும் அப்படியே மெதுவாக கண்ணை திறக்கிறாங்க. அப்படியே கண்ணை திறந்து ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு உட்கார. அப்போது ஜெகி பார்த்துட்டு ஓகேவா உனக்கு சாரா வாயில் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரத்தம்லாம் தொடச்சி விட. என்னாச்சு எனக்கு அப்படின்னு கேட்குறா. ஜிமினும் என்னடா ஆச்சு எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஜெகிக்கே தெரியல அவருக்கு என்னாச்சுன்னு. ஸோ எதுவும் இல்லை, முதல்ல இங்கே இருக்க வேணாவா போகலான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு இவங்க 3 பேர் அந்த காட்டை விட்டு ஓடி வராங்க. அப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கிறாரு. அவர் வந்து வரட்டுக்கத்தான் கத்துவாங்கல்ல அந்த மாதிரி ஐயோயோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அவரோட கையை பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிக்குது. அவரே சேர்த்து தண்ணிக்குள்ளே இழுக்குது. எப்படி இருக்கும் அவருக்கு, பயந்து அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு அதாவது தண்ணி திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியே அந்த பக்கம் திரும்பி கத்திட்டே இருக்கிறாரு. இவர் கத்துற சத்தம் கேட்டு ஜிமின், ஜேகே, சாரா இவங்க 3 பேரும் என்னாச்சவன் ஏன் கத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா இவர் கை வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது. இவர் யாரும் இழுக்கிற மாதிரி இருக்குது. இவரு காப்பாற்றுங்கடான்னு சொல்லி கத்திட்டு இருக்க 3 பேர் ஓடி வராங்க. ஓடி வந்து நின்று பார்த்தா இவர் கை கூட காப்பாற்று அப்படின்னு சொல்லவும் ஜிமின் பார்த்தீங்கன்னா வயன் அப்படிங்கிறாரு. அப்போது டேவும் என்ன காப்பாத்துடா, இப்போ எதுக்குடா அவள் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறா, அந்த காட்டேரி பேர் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல எச்ச போட்டு இழுக்குது அவரை. ஐயோயோ மச்சான் காப்பாத்துடான்னு சொல்லி கையை நீட்டிட்டு இருக்க. அப்போது ஜெகே பார்த்தீங்கன்னா
போகாதடா, அது ஒயன்டா, அவளை காப்பாத்துடா, அவள் தண்ணிக்குள்ளே முழுகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தா இப்போ தான் திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா நீங்கள் தான் அப்படியே அவரோட கையை பிடிச்சிட்டு, டேய் மேலே இல்லைடா, ஏன்டா நீயும் சேர்ந்து வர அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது டேக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிடுச்சு, கையும் உதறி விட்டுட்டு, சாவடி சாணியானே, கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிருக்கு எனக்கு, இவ்வளோ நேரம் வாய் தந்து பேசுறதுக்கு உனக்கு என்ன, நான் தான் இந்த கற்றுக்கிட்டு இருக்கேன்ல, பயந்து போய் அப்படின்னு சொல்ல. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜேகே நீயாவது வந்து பிடி ப்ளீஸ், என்னால் முடியல, ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ளே கிடக்குறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ எல்லாரும் ஓடி வந்து உங்களை தண்ணியிலேருந்து மேலே தூக்கி விடுறாங்க. ஸோ ஒரு வழியா உங்களை தண்ணிக்குள்ளேருந்து மேலே தூக்கி அந்த பாறையில் உட்கார வச்சுட்டு எல்லாரும் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ டே மட்டும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. நீங்கள் அவரை முறைக்கிறீங்க. எதுக்குடி முறைக்கிற அப்படின்னு கேட்க, ஏண்டா நான் இப்படி சாக கிடக்குறேன், எனக்கு நீச்சல் தெரியாது, தண்ணிக்குள்ளே இருந்தால் காப்பாற்றுவேன்னு பார்த்தா கையை பிடிங்க விடுற, சாகட்டும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் பின்ன கொஞ்ச நேரத்தில் நீ பண்ண வேலைக்கு நான் உயிரே போயிருந்துருக்கும் தெரியுமா எனக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்கள் திடீர்னு அவரோட கையை பிடிச்சிருப்பீங்க, அவருக்கு அந்த இருட்டில் எப்படி இருந்திருக்கும். அப்போது சாரா பார்த்தீங்கன்னா, வயன் அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு தண்ணிக்குள்ளே போன, உனக்கு தான் நீச்சல் தெரியாதுல்ல அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் நீங்களும் யோசிக்கிறீங்க, ஆமாம் நான் எப்படி தண்ணிக்குள்ளே போனேன், தெரியலையே, எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் தண்ணிக்குள்ளே போகவே இல்லை, எப்படி போனேன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. இப்போது ஒரு மாதிரி லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ விடிஞ்சது உங்களுக்கு எல்லாம் மறக்குது, எப்படி தண்ணிக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போது சாரா உங்களை இந்த மாதிரி கேட்க, ஜிமின் பார்த்தீங்கன்னா, சாரா அது இருக்கட்டும், உனக்கு மரம்லாம் ஏற தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. மரமா, ஏன்டா இப்படி கேட்குற, நான் எந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தேன் மரம் ஏறி பழகிறதுக்கு, நான் அப்பார்ட்மெண்ட்லலாம் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லுவாளா. அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா, அப்போது எப்படி அவ்வளோ பெரிய உயரமான மரத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஏறினேன், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீ அந்த உச்சிக்கே போயிட்ட, எப்படி ஏறின அப்படின்னு கேட்குறாரு. டேய் விளாடாத, எனக்கெல்லாம் என் ஹைட்டில் இருக்கிற மரத்தில் தொங்க கூட தெரியாது, நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ பெரிய மரத்தில் ஏறினேன்னா, விளையாடாதவன் விளையாட்டுக்கு வர வர அளவெல்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போயிட்டு அப்படியே தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்கிற, கையில் அப்படியே தண்ணி அள்ளி குடிப்பாங்களே அந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு இருக்க. ஜேகேவும் ஜிமினும் ஒரு மாதிரி பார்த்துக்குறாங்க. அப்போ டே பார்த்தீங்கன்னா, அது இருக்கட்டும் ஜேகே, நீ எதுக்குடா அவ்வளோ பெரிய மரத்தில் ஏறி தொங்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, நான் எங்கடா தொங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க பார்த்த விஷயம் மட்டும் அவங்களோட ஞாபகத்தில் இருக்குது. இப்போது அப்படியே கொஞ்சம் நல்லா விடிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஒருத்தரோட மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு புரியாமல் உட்காந்துருப்பீங்க. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு மாதிரி சத்தம் கேட்டுருந்துருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே கடந்திருப்பீங்க. எப்படி தண்ணிக்குள்ளே போனீங்கன்னே உங்களுக்கு தெரியல. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி கீழே விழுந்தது உருண்டு போனதுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்காங்கல்ல. ஆனால் ஒரு விஷயம், இந்த காட்டுக்குள்ளே இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ என்ன, நம்ம இதெல்லாம் தேவையில்லாமல் பயந்து கற்பனை பண்ணிக்கிட்டோமா, இல்லை நிஜமாவே நடந்துச்சா, இல்லை நம்ம தேவையில்லாமல் பயப்படுறோமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஜிமின் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, நடந்தது உண்மையா இல்லை நம்மளோட கனவா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைங்கிறது மட்டும் தெரியுது. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய மலை, இங்கே ஏதாவது ஆபத்தான விலங்குகள் கூட இருக்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து சீக்கிரம் கிளம்புற வழியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தண்ணி எடுத்துகிட்டு கையில் அள்ளி அள்ளி குடிச்சிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப தாகமாக இருக்கவும் அள்ளி அள்ளி குடிச்சிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப பசியாகவே இருக்குது. அப்போது டே பார்த்தீங்கன்னா, ஏய் இரு, உங்களுக்கு நான் எதனாவது பழம் பறிச்சுட்டு வர சாப்பிட்றதுக்கு, இவ்வளோ பெரிய காட்டில் ஏதாவது இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, சாரா பார்த்தீங்கன்னா டேவோட காலரை பின்னாடி பிடிச்சி இழுக்கிறா. என்னடி ஏன் அப்படின்னு கேட்பாரா. இங்கே பாரு, பசியில் செத்தாலும் பரவாயில்ல, தனியாக போய் செத்துறாத, எங்கள் கூடயே வா, எதுவும் வேணாம் அப்படிம்பாளா. என்னடா இவ, நேற்று என்னமோ பசிக்குது உன்னால தாண்டா பரதேசின்னு திட்டிட்டு போனேன், இன்னைக்கு என்ன செத்தாலும் பரவாயில்ல நீ செத்துறாதன்னு கூப்பிட்ற, திடீர்னு என்ன பாசம் அப்படின்னு கேட்குறாரு. அதோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா அந்த டாட்டா மைக் ஃபேஸ் வந்துடும். அப்போ சாராவும், ஏய் வாண்ணா வா, இதுக்கு மேலே வேறு ஏதாவது அசிங்கமாக என் வாயில் வரத்துக்குள்ளே அமைதியாக வந்துடு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவா. சரி முதல்ல ஆழத்தை பார்க்கலாம்டா, எல்லோரும் ஒட்டுக்கா போய் இறங்க வேணான்னு சொல்லிட்டு தண்ணியில் வந்துட்டு இந்த பெரிய குச்சி ஒன்று விட்டுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆளுக்கு ஒரு குச்சியை வந்துட்டு இந்த மரக்கலைகள் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே முறிச்சு எடுத்துகிட்டு வரீங்க. அப்போது ஜேகே பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் போகிறேன், என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குச்சியை வச்சு முன்னாடி வந்துட்டு ஆழம் பார்க்குறாரு. அப்படி ஆழம் பார்க்கும்போது எல்லோரும் வெளியே அந்த பக்கம் தான் நின்றுட்டுருக்குறீங்க. ஓகே இது வரைக்கெல்லாம் ஆழம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாரு. எந்த இடத்துலையுமே ஆழமே இல்லை, அவரோட இடுப்பு வரைக்கும் தான் தண்ணி இருக்குது. ஏய் சுத்தமாக ஆழமே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாரா.
அட கடவுளே, இதுக்கு பயந்துட்டாடா நைட்டு இங்கே தங்கியிருந்தோம், பேசாமல் நைட்டே போயிருந்துருக்கலாம், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட், தண்ணி தான் ஆழம் இல்லைல்ல, குளிச்சுட்டு போகலாமா, ஒரு மாதிரி இருக்குடா 2 நாளாச்சும் குளிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், பேசாமல் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு வந்திருப்பீங்கள்ல, சோப்பு அது எல்லாமே உங்கள் கையில் இருக்கும், ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு குளிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்களும் சாராவும் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு தண்ணியில் நின்றுட்டு இருக்க இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா தண்ணியில், அதுவும் இடுப்பளவு தான் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இவங்க தண்ணிக்குள்ளே விளையாடிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏண்டா இடுப்பளவு கூட தண்ணி இல்லை, நமக்கு இடுப்பளவுக்கு இருக்குதுன்னா இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு செஸ்ட் அளவுக்கு வருமா, இந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்போது எதுக்குடா பயந்து போய் எண்ணெய் பிடிச்சி இழுத்தா, இவ்வளோ எஞ்சி வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம்ல, இரு ஒரு நிமிஷம், அப்போது இந்த இடத்துல தான் ஆள் இல்லையா, வேறு ஏதாவது இடத்துல ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. ஜேகேவும் டக்குன்னு திரும்பி பார்த்தா இந்த பக்கம் உங்களை தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது, சாராவும் கத்திக்கிட்டு இருக்கிற, அவளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீச்சல் வராது, ஸோ தண்ணி உங்களை அப்படியே உள்ளே அடிச்சுட்டு போயிட்டுருக்கா. இப்போ உடனே ஜேகே பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணிட்டு வந்து உங்களை அப்படியே முட்டி பிடிச்சி இழுத்து அப்படி மேலே கொண்டு வந்து கரையில் போடுறாரு. ஸோ சாராவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வழியாக தக்கி ஒரு மாதிரி நீச்சல் அடிச்சுட்டு வந்திருப்பா. அப்போ தான் தெரியுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் எந்தெந்த இடத்துல நடந்து போனாரோ அந்த இடம்லாம் வந்துட்டு ஓவரால் மோஸ்ட்லி ஆழம் கம்மி, ஆனால் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் ஆழமாகவும் இருக்கும், எங்கே வேணால் ஆழம் இல்லாமையும் இருக்குது. ஸோ நீச்சல் மட்டும் தெரியல அப்படின்னா தண்ணியை நம்பி என்றைக்குமே உள்ளே போகக்கூடாது, ஏன்னா அது என்றைக்கு இருந்தாலும் தண்ணி ஆபத்தானது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கரையில் படுத்து கிடக்குறீங்க, உங்களால் முடியல, பயந்துருப்பீங்க ரொம்பவே. அப்போட்டே பார்த்தீங்கன்னா ஏய் காட்டேரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலையால் தவட்டுக்கு துணி கொடுக்குறாரு. நீங்களும் அதை ஒரு மாதிரி அவர் கையிலேருந்து பிடுங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இரும்பிக்கிட்டே இருக்கிறீங்க, தண்ணியால் நல்லா மூக்கெல்லாம் போயிருக்கும். அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா நல்லா மூக்கெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணி அந்த வெளியே சளியெல்லாம் சிந்துவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணு, ஸோ அப்போ தான் மூக்கில் தண்ணி இந்த கூட வெளில வரும் அப்படிங்கிறாரா. நீங்களும் போயிட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லோரும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. ஜேகே இப்போ முன்னாடி போயிட்டுருக்காரு, அதை குச்சியை வச்சு ஆழம் பார்த்துட்டு தான் போகிறாரு. பின்னாடியே நீங்கள் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறீங்க. இப்போ அந்த 6 மாதிரி இருக்குது இல்லையா, 6னா ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு கொஞ்சம் தூரம் தான், அதையும் அப்படியே கிராஸ் பண்ணிடுறீங்க. கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பக்கம் திரும்ப மலைகள் தானே, திரும்ப அந்த மலைகள் மேலே ஏறணும். ஏன்னா அந்த கேஸ்டல் பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மலைக்கு மேலே இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் தூரம் நல்லா நடக்கணும், எப்படியும் சாயந்தரம் ஆகிடும் அங்கே போகிறதுக்கு. அப்போது நீங்கள் 5 பேருமே அந்த மலை மேலே மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்கிறீங்க. காலெலாம் ரொம்ப வலிக்குது. நீங்கள் என்ன ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி உட்காந்துக்குவோம். ஜேகே பார்த்தீங்கன்னா சரி வா நான் உன்னை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிகி பேக் தூக்கிப்பாரா. அப்போ டேவும் ஜிமினும் இதை பார்த்துட்டு டே மச்சான் எனக்கும் கால் வலிக்குதுடா அப்படின்னு சொல்ல, ஜேகே இருந்துட்டு கால் வலிச்சா உட்காந்து எந்திரிச்சு வாங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு உங்களை தூக்கிட்டு போக, இல்லை நீ எங்களையும் தான் தூக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி ஜேகே வந்துட்டு உங்களை தூக்கிட்டு இருப்பாரா, உங்களை பின்னாடி பிகி பேக் மாதிரி தூக்கியிருப்பாங்க. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏறி கட்டி பிடிச்சிக்கிறாரு ஜேகேவை. அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா சாரா ஒரு பக்கம், டே ஒரு பக்கம், ஒரு மாதிரி கருங்குட்டியாட்ட தாவிக்கா. அந்த ஒரு மனுஷன் மேலே இத்தனை பேர் தாவிக்கிட்டா என்ன பண்ணுவார், பொத்துனா ஒரு கீழே விழுந்துடுறாரு. ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கீழே விழுந்திருப்பீங்க. செமையாக சிரிப்பாக இருக்குது. அப்போது ஜேகே பார்த்தீங்கன்னா டே உங்களை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து டே மேலே ஜேகே மேலே சாரா மேலாம் போட, இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜேகே மேலே வந்துட்டு மண்ணெல்லாம் அள்ளி போட்டுட்ருக்க, நீங்கள் என்ன சரி சரின்னு சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலுமே நீங்கள் 5 பேர் ஒன்றா இருக்கும்போது செம்ம ஃபன்னாக ஆகிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்த கூட ஃபன்னாக நினச்சிட்டு டேய் நான் எப்படி தண்ணிக்குள்ளே போனேனே தெரியுமா, எனக்கு நினச்சா இப்போ கூட சிரிப்பாக வருது அப்படிங்க. அப்போ டே பார்த்திங்கன்னா இவன் எப்படி தொங்கிட்டு இருந்தான் தெரியுமா மரத்து மேலே, எனக்கு நான் ஒரு செகண்ட் இவன் செத்துட்டானோன்னு நினச்சேன், என்னடா பண்ணுறது, இவன் வேறு எப்படி செத்து போனாலும் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி மேலே போய் இவனை தூக்குனா பொத்துன்னு இவன் கூட சேர்ந்து நானும் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஜிமின் பார்த்திங்கன்னா அதை விடு, இந்த குரங்கு எப்படி தெரியுமா மரத்தில் ஏறிச்சு, ஒரு நிமிஷம்லாம் நான் அப்படியே அரண்டு போயிட்டேன்டான்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்ததையெல்லாம் அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டீங்கிறத உங்களுக்கு தெரியல, பட் பார்த்த விஷயம் மட்டும் ஞாபகத்தில் இருக்க ஒரு மாதிரி அதே ஃபன்னாக நினச்சி சிரிச்சுட்டு சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தோன்னா இன்றைக்கி நைட்டும் எங்காவது மரத்தில் தொங்க வேண்டியதான், அதனால் வாங்க போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போது ரொம்ப நேரமாக ஈவினிங் வரைக்குமே நடக்கிறீங்க. நடந்து ஒரு வழியாக அந்த கேஸ்டல் இருக்குதுல்ல மலைக்கு மேலே அந்த இடத்துக்கே போயிடுறீங்க. அந்த இடத்துல போய் நின்று அது அப்படியே அண்ணாந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான், அதாவது அந்த கேஸ்டலுக்கு ஒரு தடை மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த எட்ஜில் இருக்கிறீங்க. இப்போ அதுக்குள்ளே நடந்து போனீங்கன்னா உள்ளே போயிடலாம். பட் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பல வருஷமாக யூஸே பண்ணாமல் இருக்கிற ஒரு கேஸ்டல்.
இப்போ 5 பேருமே லைனா அதோட என்ட்ரன்ஸ்ல நின்னுக்கிட்டு அண்ணாந்து அதை பாக்குறீங்க. ஒரு மாதிரி அந்த பில்டிங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செடி கொடியெல்லாம் வளர்ந்து கிடக்குது. அதாவது யாருமே யூஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி தானே செடியெல்லாம் முளைச்சிரும். ஆனா அது அவ்வளோ பெரிய கேஸ்டல் மலைக்கு மேல இருக்குது, அவ்வளோ அழகா இருக்குது. ஸோ நீங்கள் 5 பேருமே அதை மெய் மறந்து அப்படியே அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் நிற்கிறீங்க. நீங்கள் நிற்கிறதுக்கும் அந்த கேஸ்டலுக்கும் இடையில ஒரு பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசு தான், அதுலேயும் செடியெல்லாம் முளைச்சி கிடக்குது. இப்போது இந்த பக்கம் நீங்கள் நிற்கிறது ஒரு குட்டியோண்டு மலை. ஸோ இந்த மலையிலிருந்து அந்த பக்கம் அந்த கேஸ்டல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய மலையில் இருக்கும். ஸோ இதை விட அது இன்னும் ஹைட்டாக இருக்குது. அதை விட நீங்கள் நிற்கிற இடம் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது. இங்கிருந்து அதை ரீச் பண்ணணும் அப்படின்னா சென்டரில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் இடையில இருக்குது. அப்போது எல்லாருமே அதில் தான் 1 by 1 நடந்து போனீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிமின் தான் நடந்து போகிறாரு. அப்போது அவரோட கண்ணுக்கு அவ்வளோ அழகான வியூ தெரியுது. நிறையா பட்டாம்பூச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழகா பறந்துட்டு இருக்குது. அவரும் அதை அப்படியே ஒவ்வொன்றா தொட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்க. பின்னாடி டே போவார். ஸோ டே பார்த்தீங்கன்னா பா என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்துட்ருக்காரு. என்ன அப்படின்னா இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் இடையில தானே இந்த பிரிட்ஜ் இருக்குது. அப்போது இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு மாதிரி தரைப்பகுதி தானே, அது பார்த்திங்கன்னா இருக்கும் 1000 அடி. என்னடா மச்சான் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, ஒரு வேளை இது பழைய பாலம் தானே, உடஞ்சி கிடிஞ்சு விழுந்தா என்னத்துக்கு ஆகுறது, நம்ம எலும்பு கூட பொறுக்க முடியாது தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பின்னாடி தான் சாரா வந்துட்டு இருந்திருப்பா டேக்கு பின்னாடி. அவள் பார்த்தீங்கன்னா அவரோட தலையிலே ஒரு கொட்டு வச்சு வாயில் நல்ல வார்த்தையே வராதா நாரவாயி அப்படின்னு திட்டுவா. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா சண்டை போடாமல் போய் தொலைங்கடான்னு சொல்லி பின்னாடி கடைசியாக வந்துட்டுருக்காரு. எல்லாத்தையும் முன்னாடி விட்டு பின்னாடி வந்துட்டுருக்காரு. அப்போது எல்லாருமே ஒரு இடத்துல நின்று அப்படியே கீழே எட்டி பார்க்குறீங்க ஒட்டுக்கா. பார்த்தா டே சொன்ன மாதிரி 1000 அடிக்கு இருக்கும் போல தான் இருக்குது. அவ்வளோ ஹைட்டு. உங்களுக்குன்னா தலை கிருகிருன்னு சுற்றுது. எப்பாடே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஈவினிங் டைம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலைகள் எல்லாமே ஒரு மாதிரி மிஸ்டால் மூடப்படுது. நீங்கள் பார்க்குறீங்க, ஏய் என்னது போக அப்படின்னு சொல்ல, அது மிஸ்டடி நல்லா இருக்கும். இந்த மாதிரி மொத்த மலையும் மறைச்சு இதை மொத்தமாக மழையே இல்லாத மேகம் மட்டும் இருக்கிற மாதிரி காட்டும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் நின்று பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் அமைதியாக நின்று பார்க்குறீங்க. ஒரு 10 நிமிஷம் தான் அந்த மலையே சுத்தமாக தெரியல. இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த கீழே அந்த சைடுன்னு சொல்லிட்டு சுற்றி மலையாக இருந்திருக்கும்ல, அப்படி எல்லாமே நல்லா விசிபிளாக தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மறைஞ்சிருச்சு, ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏய் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, இது பெரிய மலைப்பகுதி, இங்கே இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் நீ பயந்துக்கிட்டு இருந்தா உலகத்தில் எந்த இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாரோட கை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அப்போது அந்த மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் நிற்கிற இடத்துக்குமே பரவி வருது. அப்போது டக்குன்னு ஆத்தாடி என்னால் இங்கே நிற்க முடியாது பயமாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கேஸ்டலை பார்த்து ஓட ஆரம்பிச்சிடுறீங்க உள்ள. நீங்கள் உள்ளே ஓடவும் இவங்களும் ஐயோ இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி வராங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஓடிக்கிட்டு அந்த மிஸ்ட்டை பார்த்து என்ன பிடி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்த ஒரு மாதிரி ஹாப்பியாக மாற்றிக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் ஜாலியாக அந்த ஒரு மாதிரியான பாலம் இருக்குது இல்லையா, அது மேலே அப்படியே 5 பேரும் அழகாக ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கேமராவில் ஜூம் பண்ணுற மாதிரி ஒரு வியூ தான். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் 5 பேரும் முன்னாடி ஓட, அது உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது. அந்த சிரிப்பு சத்தம் மட்டும்தான் அந்த ஃபுல் மவுண்டனுக்குள்ளேயும் கேட்குது. அப்போது ஒரு வழியாக அந்த கேஷுவல்குள்ளே போயாச்சு. உள்ளே போய் பார்க்கும்போது அது ஒன்றும் அப்படியே புதுசு மாதிரியெல்லாம் கிடையாது. ரொம்ப வருஷமாக அது வந்து யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்குது. ஆனால் அதோட கட்டுமானம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது பார்க்கறதுக்கே. சுற்றியும் மலை தான். அந்த மலைக்கு மேலே எந்த ஒரு இதையும் அழிக்காமல் அந்த மலைலாம் எப்படி ஏத்திக்கத்தியமாக இருக்கும்ல, அதுக்கு பொறுத்த மாதிரியே வந்து இதை கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் இது இன்னும் அழகுபடுத்தியிருக்கும். எப்பட்றா இந்த மாதிரி ஒரு இடத்த கைவிட எல்லாத்துக்கும் மனசு வந்துச்சு? இதே நம்ம நாட்டில் இருந்திருந்தா கண்டிப்பாக பாதுகாத்து வச்சுருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, சாரா பார்த்தீங்கன்னா கிழிப்பாங்க அப்படிங்கிறா. ஏன் தாஜ்மஹால்லாம் வச்சுருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவளும் தாஜ்மஹால் இருக்குதா, ஆனால் அதே மாதிரி நிறைய விஷயம் நம்ம நாட்டில் இருக்குது, எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுருக்கோம் இல்லைல்ல, அந்த மாதிரி தான். மேபி இது யார் கண்ணுக்கும் படாமல் இருக்கலாம், ஒரு வேளை இங்கே இருக்கிறனால இதோட அருமை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
5 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் போயிடுறீங்க. எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ பெரிய கேஸ்டில், பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இதில் வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இதில் வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அது எல்லா இடத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 9 இருக்கும். அந்த அளவுக்கு இருட்டிடுச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போது இது ஒரு பெரிய கேஸ்டல் அப்படிங்கிறதுனால எங்கே போனாலுமே இன்னும் நிறையா பக்கம் பார்க்காத மாதிரியே இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்களும் எப்பா சாமி என்னால் முடியல, கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிறீங்க. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த அரசரெல்லாம் வந்துட்டு இந்த மீட்டிங் மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இடம் போல இருக்குது. இப்போ தான் அதை நல்லா கவனிக்கிறீங்க. ஏய் இங்கே பாரு, அப்போது இங்கே தான் அந்த காலத்தில் அரசர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்களா? அப்போ இது அந்த மாதிரியான கேஸ்டல் தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. என்னதான் இடம் அழகாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு இருந்தாலுமே 2 நாளாக சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கிறதுனால ரொம்ப பசி அதிகமாகிடுது. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துருப்பீங்க. அப்போ டே தான் இருங்க, நான் எதனாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே சாப்பிட கிடைக்கல. என்னது இந்த ட்ராமாவில் படத்துலலாம் காட்டுக்குள்ளே போனால் திடீர்னு ஆப்பிள் வாழைப்பழம்னு சொல்லிட்டு இலையில கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இழந்த பழம் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போது சாரா பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, நீ ஒருத்தன் போயிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருந்தா எதுவும் கிடைக்காது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் ஏதாவது தேடுவோம். யாருக்கு எது கிடைக்குதோ அதை கொண்டு வரலாம், எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு பக்கம் போகிறீங்க. அந்த கேஸ்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் ஒரு சைடு போக சாரா ஒரு சைடு போயிட்டுருக்கா. டே ஒரு பக்கம், ஜேகே ஒரு பக்கம், ஜிமின் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக நீங்கள் வந்துட்டு பிரிஞ்சு போயிடுறீங்க. அப்போது ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைல்டு பெரின்னு சொல்லுவாங்க, பக்கத்துக்கு ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும், இந்த ப்ளூபெரி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதில் காட்டு பகுதியில் கிடைக்கிற மாதிரி ஒன்று இருக்கும், அதை சாப்பிடலாம். ஸோ வைல்டு பெரி அப்படிம்பாங்க. அது பார்த்திங்கன்னா கிடைக்கிது. இவர் பார்த்திங்கன்னா அப்பா அட்லீஸ்ட் ஏதாவது கிடைச்சிது, ஆனால் சாப்பிட்லாமான்னு தெரியலையே, பார்க்கறதுக்கு ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்குது. சரி ஓகே எதுக்கும் பறித்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லைல்ல, கிடைக்காது கொண்டு போகலான்னு சொல்லி அவர் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே, அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வால்நட்டெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி எல்லாம் கிடைக்குது. அப்போது ஜேகேவும் அந்த வால்நட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. இப்போ ஜிமினும் ஜேகேவும் அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்கு எதையாவது கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு இங்கே வாங்க இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட மற்ற எல்லோரும் ஓடி வரீங்க. ஓடி வந்து பார்த்தா இது நிறையா கொண்டு வந்து வச்சுருக்காங்க. என்ன இது சாப்பிட்லாமா இல்லை விஷமா அப்படின்னு கேட்குறீங்க. யாருக்கு தெரியும், சாப்பிடுவோம். உயிரோட இருந்தால் மறுபடியும் பறித்து சாப்பிட்லாம், செத்து போயிட்டா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பட்னியாக சாகிறதுக்கு எதையாவது தின்னுட்டு சாகிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்க. ஸோ எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே அது விஷமா என்னன்னு கூட தெரியாது, ஆனால் சாப்பிட்றீங்க. ஸோ இப்படி எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறீங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு. இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக வந்துட்டு ஒரு மின்மினி பூச்சி மாதிரி இருக்குது. அந்த மின்மினி பூச்சி அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க. அது பார்த்திங்கன்னா அழகாக பறந்து போயிட்டுருக்குது. அது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கல் இடுக்குகளில் தானே இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு கல் இடுக்கு கிட்டே போக நீங்களும் போயிட்டு அந்த கல்லை வந்துட்டு இப்படி லைட்டாக தூக்குறீங்க. தூக்குனா அதுக்கு அடியிலேருந்து அவ்வளோ மின்மினி பூச்சி போகுது. அம்மாடி இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்மினி பூச்சியோட வெளிச்சத்தில் உங்களோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக தெரியுது. இவங்க 4 பேரும் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிஜமா வாயின் இவ்வளோ அழகாக இருப்பாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா. அப்போது ஜேகே வந்துட்டு எனக்கும் இப்போ தான் சந்தேகமாக வருது, ஒருவேளை இவன் நிஜமாவே அழகா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அந்த நிலா வெளிச்சம் மேலேருந்து படத்துக்கும் நீங்கள் அப்படியே அண்ணாந்து அந்த மின்மினி பூச்சிங்களை பார்க்கறதுக்கும் அதுங்க பார்த்திங்கன்னா அவங்க பேச சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குது. ஸோ அப்படியே உங்கள் தலையை சுற்றி அது ரவுண்ட் அடிக்கவும் அந்த வெளிச்சம் இந்த வெளிச்சம்னு சொல்லிட்டு நைட் டைமுக்கு நீங்கள் ஒரு ப்ளூ கலர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா இந்த ராயல் ப்ளூ சொல்லுவாங்கள்ல, மின்னு அந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கலருக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்போ டே பார்த்தீங்கன்னா நிஜமாவே இந்த காட்டேரியா அழகாக தான் இருக்கா போல அப்படின்னு சொல்லுவாரா. எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துடும். ஏண்டா இப்போ தான் ஏதோ அவன் அழகாக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அது பொறுக்கலையா அவனுக்கு, அதுக்குள்ளே காட்டேரிங்கிற அப்படின்னு சொல்ல. சரி ரொம்ப சத்தமாக பேசாதீங்க, அவள் காதில் மட்டும் கேட்டுச்சுன்னு வச்சுக்குவேன், ஓவராக சீன் போட ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஏதாவது உங்களை பற்றி கொஞ்சம் வர்ணிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அதையே வச்சுக்கிட்டு ஓவராக சீன் போடுவீங்களா. அதனால பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இப்போது சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் சுற்றி எல்லாம் பார்த்துட்டு அந்த கிடைச்ச பழங்களெல்லாம் இருந்திருக்குல்ல அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஒரே இடத்துல வந்துட்டு ஒன்றா படுத்துக்கிறீங்க. 1 பை 1 லைனாக படுத்திருப்பீங்க.
அப்போது ஜிமின், ஜேகே இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே அரட்டை அடிச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்போ சாராவும் நீங்களும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்களா? அப்போது நீங்களும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு சாரா, நல்லா இருக்குல்ல, மூன் வெளிச்சம், அப்புறம் இந்த மாதிரி நிறையா மின்மினி பூச்சி வெளிச்சம் நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்ல, அவளும் ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறா. நாம ஏன் தூங்கி டைமை வேஸ்ட் பண்ணோம், இதையெல்லாம் நல்லா கண்ணு திறந்து பார்த்து நல்லா அனுபவிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்குறீங்க. அவளும் ஆமாம் அனுபவிச்சுக்கோ, ஏன்னா இதானே இங்கே கடைசி நாள் உனக்கு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் ஒரு மாதிரி சாராவை பார்க்குறீங்க, அவளும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறா. என்ன சொல்கிற நீ அப்படின்னு நீங்கள் அவளை கேட்க, அதான் உனக்கு இன்னைக்கு தான் நீங்கள் கடைசி நாள், நல்லா அனுபவிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கமாக பார்த்து உங்களை பார்த்து பேசுகிறா. உங்களுக்கு இப்போவே ஒரு மாதிரி தான் இருக்குது அவள் இப்படி பேசுவோம். ஏன் ஏன் கடைசி நாள்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவளை பார்த்தீங்கன்னா, அட நாளைக்கு நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம்ல, அதனால சொன்னேன் அப்படின்னு நார்மலாக சொல்கிறா. ஓ அப்படி சொன்னியா, அதுக்கு என்ன மூஞ்சி அப்படி வச்சுட்டு பேசினேன், கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்ணை மூடி படுத்துக்கிறீங்க. இப்போ எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும். டக்குன்னு ஜிமினி எந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. அவரோட காதில் பார்த்தீங்கன்னா எதுவும் நல்ல பயங்கரமான சத்தம் உங்களுக்கு அடிக்கடி கேட்குதுன்னு சொல்லுவீங்கள, அந்த சத்தம் இப்போ இன்றைக்கி இவருக்கு கேட்குது. அப்படியே காதில் கேட்க முடியாமல் 2 கை காதில் வச்சு அப்படியே பொத்திக்கிட்டு இருக்காரு. அப்போது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேருமே எந்திரிச்சுக்கிறாங்க. ஸோ 4 பேரும் எந்திரிச்சு காதில் கையை வச்சுட்டு என்ன சத்தம் இது, என்ன சத்தம் இது, நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி தானே ப்ளீஸ் நிறுத்துன்னு கத்துவீங்க. இப்போ அதே மாதிரி இவங்க 4 பேரும் அப்படி காதில் கையை வச்சுக்கிட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஏய் வைனங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க, உங்களை காணோம். அப்போது உடனே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ராத்திரி நேரத்தில் அவ்வளோ பெரிய மலை உச்சியில் இருக்கிற அந்த கேஸ்டலுக்குள்ளே இருக்கிற இவங்களுக்கு அந்த கேஸ்டல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான வினோதமான சத்தம். அந்த சத்தத்தை இவங்களால் டாலரேட் பண்ணிக்கவே முடியல. ஸோ ஜேகேக்கெல்லாம் அப்படியே தலை செம்மையாக வலி எடுத்திருக்கும். அப்படியே தலை காதுன்னு சொல்லி எல்லாம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கத்துறாரு, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனால் அது எங்கேருந்து அந்த சத்தம் வருதுன்னே தெரியல. அப்படி பயங்கரமான சத்தம் ஒரு மாதிரி எல்லாத்தோட காதையும் தொலைச்சிக்கிட்டு இருக்க, அதுக்கு மேலே அவங்களால அங்கே இருக்கவே முடியல. ஏன்னா அவங்க நிற்கிற இடத்துல சத்தம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த சத்தம் அதிகமாகிக்கிட்டே இருக்க அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்க முடியாமல் அப்படி வெளியே ஓடி வந்துடுவார். ஸோ ஓடி வரும்போது பின்னாடியே சாரா, ஜேகே, டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த சத்தம் கேட்க முடியாமல் ஒவ்வொருத்தராக 1 by 1 ஓடி வராங்க. ஆனால் இவங்க நிற்கிற இடத்துல இன்னும் அதிகமான சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு மாதிரியான மிஸ்ட் இருக்கும் இல்லையா, சடனாக, அதாவது மிஸ்ட்டுனா நார்மலாக நீங்கள் முன்னாடி பார்த்த மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழகாக இருந்திருக்கும். நைட்டாக இருந்தாலுமே அதில் நீங்கள் விளையாடிட்டு இருந்திருப்பீங்க என்னை பூடி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா ஒயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்னஸ் கலந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்டு. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அது இன்னும் பயங்கரமாக இருக்குது. அந்த சத்தம் அந்த மாதிரியான மிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த கேஸ்டலுக்குள்ளேருந்து வருது வெளியே. அப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கேஸ்டலை பார்த்த மாதிரி தான் அந்த பிரிட்ஜு மேலே நின்றுட்டு இருந்திருப்பாங்களா. அப்போது இவங்க 1 by 1 அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேக்வேர்டில் எடுத்து அப்படி நடக்கிறாங்க. ஏன்னா அந்த மிஸ்ட்டு அந்த மாதிரி சத்தம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி நடக்கிறாங்க பின்னாடி. பட் இருந்தாலுமே அந்த கருப்பு வெள்ளையும் கலந்த மாதிரியான ஒரு புகை இவங்க முன்னாடி கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது 4 பேரும் அப்படியே திரும்பி ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பிரிட்ஜு, கொஞ்சம் தூரம்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட அந்த பிரிட்ஜு மட்டுமே இந்த மலைக்கும் அந்த கேஸ்டல் இருக்கிற மலைக்கும் இடையில 1 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ லென்த்துக்கு தான் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய பிரிட்ஜில் கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டு, ரொம்ப பாலடைஞ்சது வேறையா. இப்போது அதில் பார்த்திங்கன்னா இவங்க 4 பேரும் லைனாக 1 by 1 அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருது. அப்போ ஜிமின் பார்த்திங்கன்னா காதில் கையை வச்சு அப்படியே அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அப்படி மாதிரி குனிஞ்சிக்கிட்டு ஓடுவோம்ல, சத்தம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் ஓடிட்டு இருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, எல்லாரும் மாதிரி ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த கருப்பு வெள்ளையும் கலந்த அந்த புகை பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர்த்தையும் சுற்றி வளைக்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக வந்துடுது. இவங்களுக்கு எந்த பக்கம் திரும்பி பார்த்தா தடமே தெரியல. இவங்க நிற்கிற இடம் ஃபஸ்ட்டு கரெக்டு தானானே தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய பாலம் 1 கிலோமீட்டருக்கு இருக்குது. இவங்க ஒரு வேளை தப்பி தவறி சைடில் கீழே காலை வச்சாங்க அப்படின்னா கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1 இன்ச்சு கூட எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ ஜிமினும் சாரா இருக்கியா இருக்கியோ அப்படின்னு கேட்க, இவரும் இங்கே தான் இருக்கோம், இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிறாங்களே தவிர எந்த இடத்துல இருந்து பேசிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான புகை அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி மாய பிம்பத்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க யாருக்கும் அந்த சுயநினைவே இல்லை.
இப்போது மேலே உயரத்துலேருந்து அந்த கேமராவை ஜூம் பண்ணி காட்டினா இப்போது அந்த கருப்பு வெள்ளையும் கலந்த புகை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு திரும்ப அந்த கேஸ்டலுக்குள்ளேயே போகுது. அப்போதான் இவங்களை காட்டுறாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி அந்த கேஸ்டல் பக்கமே நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த புகை அப்படியே இவங்களை இது மாதிரி வசியப்படுத்தி அந்த கேஸ்டலுக்குள்ளேயே இழுத்துட்டு போயிட்டுருக்கு. இவங்க 4 பேருமே பிரம்ம பிடிச்ச மாதிரி அந்த கேஸ்டலுக்குள்ளே நேராக ரோபோ மாதிரி அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த புகை தான் இவங்களை அப்படியே இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே இவங்க அந்த கேஸ்டலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஸ்டெப்பு தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி டக்குன்னு ஜிமினுக்கு வந்துட்டு சுயநினைவு வந்துடும். அவர் பார்த்திங்கன்னா டக்குன்னு கையை நீட்டிடுவார். ஸோ இவங்க எல்லாருமே டக்குன்னு நிற்பாங்களா. அப்போ பார்த்தா இப்போ தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சுயநினைவு வருது. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. 1 கிலோமீட்டர் அப்படி கஷ்டப்பட்டு மூச்சை பிடிச்சிட்டு ஓடி இருப்பாங்க. ஆனால் திரும்ப இதே இடத்துல வந்து நிற்கிறாங்க. அப்படியே சாராக்குன்னா வேர்த்து கொட்டுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேக்கு ஒன்றுமே புரியல. அங்கே தானே இருந்தோம், எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஜிமினோ இல்லை வயனுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அவ இன்னும் இங்கே வரலையா அப்படின்னு சொல்லி டே கேட்க, அப்போ ஜெகே பார்த்தீங்கன்னா இல்லை இங்கே நம்ம இருக்கக்கூடாது, முதல்ல வெளில போகலாம் அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ ஒயன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவளை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வெளியே தான் போகணும், கண்டிப்பாக அவள் இதுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எதை வச்சு சொல்கிறேன்னு சொல்லி சாரா கேட்குறா. ஏன்னா தோணுது கண்டிப்பாக அவள் இதுக்குள்ளே இருந்திருந்தா இந்நேரம் வெளியே வந்திருப்பா. அவள் இதுக்குள்ளே இல்லை, நம்மளே இதுக்குள்ளே தான் இழுக்க பார்க்குறாங்க. யார் என்ன ஏது ஒன்றும் தெரியல, அதனால் நம்ம இதுக்குள்ளே போகக்கூடாது, திரும்புங்க ஓடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் திரும்பி நின்று அட்ட டைமில் திரும்ப அந்த பாலத்து மேலே ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்போது அப்படியே கேமரா மேலே வச்சு காட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆங்கிளில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் மலைக்கு இருக்கிற கேஸ்டலுக்கும் அந்த பக்கம் இருக்கிற மலைக்கும் இடையில இருக்கிற அந்த பாலத்தில் இவங்க 4 பேர் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறாங்க. 1 கிலோமீட்டர் இருக்கும் அந்த பக்கம் போகிறதுக்கு. அப்போது இவங்களும் 3/4 தூரம் வந்திருப்பாங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் தான். அந்த கொஞ்சம் தூரம் ஓடிட்டாங்கன்னா இவங்க வந்துட்டு சேஃபாக இருப்பாங்க. அதனால கஷ்டப்பட்டு அந்த எட்ஜ் வரைக்கும் வந்துடுவாங்க. ஆனால் அந்த கேட் இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸை தாண்டலை. அந்த இடத்துல போய் நிற்கும்போது நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்கிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்க, ஒயின் இல்லாமல் நம்ம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறா. ஆனால் அவங்க இல்லைல்ல, வெளியே போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, வெளியே போய் தேடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போது ஜெகே பார்த்தீங்கன்னா ஒயன் அப்படிங்கிறாரு. என்ன எங்கவ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அப்போது ஜேகே அவரோட கையை அப்படியே கொஞ்சம் முன்னாடி நீட்டி அந்த கேஸ்டல் பக்கமாக நீட்டுறாரு. லைக் இந்த மாதிரின்னு சொல்லி நம்ம ஒரு இடத்த காட்டுவோம்ல, அந்த மாதிரி அவரோட கையை முன்னாடி நீட்டி காட்ட எல்லாரும் அவர் எங்கே கை நீட்டுறாரோ அந்த இடத்த பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. அப்படியே பயங்கர ஷாக்கோட பயத்தோடு பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா அந்த கேஸ்டல் இருக்குல்ல, அந்த கேஸ்டலே மலை உச்சியில் இருக்கும். அந்த உச்சியில் இருக்கிற கேஸ்டலோட ஹைட்டு பார்ட் இருக்கும்ல, அதோட உச்சி பகுதி இருக்கும்ல, அந்த கேஸ்டலோட உச்சி, அந்த இடத்துல நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. எப்படின்னா ஸ்டெப்பில் வந்துட்டு ஒரு கால் கீழே ஒரு கால் மேலே வைப்போம்ல, அந்த மாதிரி பொசிஷனில் ஒரு கால் கீழே இன்னொரு கால் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்டலோட கடைசி உச்சி பகுதி, அதுதான் அந்த இடம். ஸோ அந்த காலை வந்துட்டு அது மேலே வச்சுருக்கீங்க. அப்போது உங்கள் கை பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே லைட்டாக தான் விட்டுருப்பீங்க. நார்மலாக நம்ம கையை நார்மலாக வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி தான் உங்கள் கை வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களோட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுக்கு பறக்குது, உங்கள் ஹேரும் காற்றுக்கு பறக்குது. நீங்கள் ஆக்சுவலாக என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா ஒரு பேண்ட்டு, ஒரு க்ராப் டாப் மாதிரி போட்டிருப்பீங்க, எல்லாமே பிளாக் கலர் தான். அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலரில் பெருசாக ஸ்ரக்கு மாதிரி போட்டிருப்பீங்க. அதாவது கால் முழுக்க ஒரு பெரிய கோட் இருக்குல்ல, ஓப்பன் டைப் கோட்டு, கொரியாவில் கூட போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கோட்டு தான் கருப்பு கடலில் போட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துல அந்த பொசிஷனில் நிற்கவும் காற்றுக்கு உங்களோட கோட் ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது. அப்போ உங்கள் முடி ஒரு மாதிரி காற்றுல பறக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே நின்றுக்கிட்டு இங்கே கீழே நிற்கிற 4 பேர்த்த ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது இவங்களும் ஒயன் அப்படின்னு சொல்ல நீங்கள் அந்த மேலே நின்றுக்கிட்டு வெல்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது இதோட இந்த எஃப்எஃப்பை இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே டியர், ஸோ இப்போதான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் இது வரைக்கும் இந்த ஸ்டோரியை என்ன டைட்டில் வச்சுருந்தாலுமே பரவாயில்ல, நான் பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் என்னை நம்பி உள்ளே வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே தேங்க்ஸ். அப்புறம் முக்கியமாக இப்பயும் சொல்கிறேன், என்னை நம்பி என் கையை பிடிச்சி என் கூடயே வாங்க. நான் உங்களை வந்துட்டு நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ நிறையா விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கற்பனையில் கூட பண்ணாமல் கற்பனைக்கு கூட எட்டாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னை நம்பி என் கையை பிடிச்சி என் கூடயே வரணும், புரியுதா? நீங்கள் வருவீங்க, நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, ஸ்டோரி முடிஞ்சு.
மிச்சத்தை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டடா பாய் சராங்கே. ஆ ஆ ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஆமாம், நீங்கள் ஏன் டியர் நிற்கிறதுக்கு இடலாத மாதிரி போய் அந்த உச்சியிலேயே நின்றுட்டுருக்குறீங்க? இதில் போஸ் வேறு, விழுந்தா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பத்திரம். சரி ஓகே, அது உங்கள் விருப்பம், நீங்கள் போய் ஏன் நிற்கிறீங்கன்னு எனக்கு என்ன தெரியும், அது உங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் நான் அடிக்கடி இந்த ராத்திரி நேரம் ராத்திரின்னு சொல்கிறேன்ல, அது ஏன்னா எனக்கு மட்டுமா தெரியல, உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பிடிக்குமா டியர்? நைட்டு அப்புறம் இரவு இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அதை விட ராத்திரி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. எங்கேருந்து எனக்கு இதெல்லாம் பழகிறேன்னு தெரியல, ஆனால் ஒரு மாதிரி மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு ராத்திரி நேரம் ராத்திரி அப்படின்னு சொல்லும்போது பழைய காலத்தில் பேசுவாங்க தான், ஆனால் இப்போ அது நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு அந்த மாதிரி தமிழ் வேர்டில் ஏதாவது இந்த மாதிரி வேர்டெல்லாம் பிடிக்குமா? எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா, ராத்திரி நல்லா இருக்குல்ல அது. சரி ஓகே, அப்புறம் டாட்டா பாய்.